இது கொஞ்சம் மாடரேட் காலங்கிறதுனால தண்ணி நிற்கிது. இல்லைனா வந்து தண்ணி ஆனால் இதில் வற்றி நான் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளத்துல தண்ணி இல்லாமல் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்போ போனாலும் கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும். அதுவும் கொஞ்சம் மழை காலம் அப்படின்னா வந்து ஃபுல்லும் தண்ணி, அந்த குளம் ஃபுல்லாக நிரம்பி நிற்கும். அந்த குளம் ஆனால் செம பெரிய குளம். இங்கே உள்ள எல்லா செடிக்கும் வந்து இந்த விவசாயம் பண்ணுறது, பாசனம் பண்ணுறதுக்கெலாம் அந்த தண்ணி தான் எடுப்பாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பெரிய குளம். குளிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே அங்கே வந்து பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன் நிறைய தடவை. அவ்வளோ பெரிய குளம். ஆனால் இந்த ஏரியாக்குள்ளே 11 திவ்ய தேசம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. திவ்ய தேசத்தில் உள்ள கோயில் 11 கோயில் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் உள்ள கோயில். இதில் வந்து எனக்கு இவர் பேரும் வந்து சுவாமியோட பேர் மறந்துடுச்சு. ஆனால் இது ஒரு கோவிலா, இதுக்கு முன்னாடி வரும்போது ஒரு கோவில், ஒன்று 2 இப்போ நாங்கள் போகிற கோயில் ஒன்று 3 அப்புறம் இது சுற்றி தான் வந்து இன்னொரு 4 கோயிலும் இருக்குது. இந்த 3 கோயிலும் நான் போயிருக்கேன். ஆனால் மற்ற கோயிலெலாம் வந்து நான் போயிருக்கேனா இல்லையான்னு தெரியல, எனக்கு அது மறந்துடுச்சு. இன்னொரு கோயில் ஒன்று போயிருக்கேன். 4 போயிருக்கேனா, 5, 6, 7 3 கோயில் போயிருக்கேனா இல்லையான்னு தெரியல, அது மறந்துடுச்சு. ஆனால் இந்த கோயிலுக்கு நாங்கள் அதிகமாக போவோம். நான் போகிறதுமே இந்த கோயிலுக்கு தான். என் மாமியார் வீட்டில் போகிறதுமே இந்த கோயிலுக்கு தான் அதிகமாக போவாங்க. ஏன்னு தெரியல, இந்த சுவாமி தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியுது, பிடிக்கவும் செய்யுது. அது ஏன் தெரில. ஆனால் எனக்கு எல்லா சுவாமியும் ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். கோயிலில் கொஞ்சம் நிசப்தமாக அமைதியாக இருந்துட்டு வருவேன். அதனால் ரொம்ப பிடிக்கும். இந்த கோவில் ரோடு தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மழை பெஞ்சு இங்கேயும் கொஞ்சம் மழை பெஞ்சு காஞ்சிருக்கு. வெயில் ஆனால் செம்ம வெயில் வந்துருச்சு. நாங்கள் இந்த கோயில் போகிற வரைக்கும் தான் வெயில் ரொம்ப தெரியாமல் இருந்தது. அடுத்து நாங்கள் திரும்பி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வரப்போலாம் செம்ம வெயில் விட்டு பிரித்து எடுத்து பிரி கிழிச்சு எடுத்துருச்சு. அந்தளவுக்கு செம்ம வெயில். போதுண்டா சுவாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம். அவ்வளோ வெயில். அதுவும் திரும்பி வரப்போ வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து செம்ம வெயில். நீங்கள் பாருங்கள், இந்த கோவில் திறந்துருக்காங்களா, கோயில் நட திறந்துருக்காங்களா, ஆனால் உள்ளே சந்நிதி சாத்தியிருப்பாங்க. அது பெருமாள் கோயில்னாலே வந்து ஒரு 11 மணிக்குள்ளே இல்லை 10:30 மணிக்குள்ளே வந்தால் தான் சுவாமி தரிசிக்கலாம் எப்பயுமே நார்மலாக. இது ஆனால் ஆக்சுவலாக ஏதோ ஒரு விசேஷ நாள் தான், சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். அப்போயே வந்து சனிக்கிழமையா இல்லை சனிக்கிழமை இல்லாத சாதாரண விசேஷ நாளான்னு தெரியல. அப்போயே வந்து கோயிலே வந்து 12:10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 12:10க்கு மேலே தான் நாங்கள் கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயில் வந்தோம். வர வழியிலலாம் பாருங்கள் ரோடு ரிப்பேர் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்களா. எவ்வளோ வெறும் தண்ணி மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த மண்ணுக்கும் அதுக்கும் அப்படியே ரோடு அப்படியே செம்மையாக தேங்கி நின்று கட்டுன்னு கட்டி நின்றுட்டு இருந்தது. ஆகா இருந்தது. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வரத்துக்கு ஆனால் ட்ரைவ் பண்ணிட்டு வரதே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான்.